கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்து வரும் அவரது செல்வாக்கானது பணவீக்கம் மற்றும் குடியேற்றம் காரணமாக சரிந்து வரும் நிலையில் அவரது விசுவாசமான அமைச்சர்களில் ஒருவரான நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் திடீரென ராஜினாமா செய்துள்ளமை நிலைமையை சிக்கலாக்கியிருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் கெடுபிடிகளை சமாளிக்க அவரது நிர்வாகம் எவ்வாறு செயற்படும் என்பதும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் கடந்த திங்களன்று பொருளாதார மேம்படுத்தல் அறிக்கை ஒன்றை வழங்கவிருந்த நேரம் திடீரென நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். நிதி பற்றாக்குறை மற்றும் புதிய கொடுப்பனவுகள் தொடர்பாக பிரதமர் அலுவலகத்துடன் நிதியமைச்சர் ஃப்ரீலண்டுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து தன்னை நிதித்துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்ற முயற்சிப்பதாக தெரிய வந்ததை அடுத்து முன்கூட்டியே தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஊடகவியலாளரான ஃப்ரீலண்ட் 2019 முதல் துணை பிரதமராகவும் பணியாற்றியிருந்தார். கிறிஸ்டியா ஃப்ரீலண்டின் இந்த ராஜினாமா நாட்டையை திகைக்க வைத்திருக்கிறது. ஏனெனில் ட்ரூடோவுக்கு மாற்றாக அவர்தான் கருதப்பட்டு வந்தார். அவரது ராஜினாமாவுக்கு பிறகு விரக்தி அடைந்த நிலையிலுள்ள எம்பிக்களையே ட்ரூடோ எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ட்ரூடோ உடனடியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் லிபரல் எம்பி வியாங் லாங் கூறுகின்றார். 153 லிபரல் எம்பிக்களில் 3 ஒரு பகுதியினர் பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றொரு 3 ஒரு பகுதியினர் மதில் மேல் பூனையாக உள்ளனர். மீதமுள்ள 3 ஒரு பகுதியினர் ட்ரூடோவின் விசுவாசிகள் என்று அவர் கூறுகிறார். கிறிஸ்டியா ஃப்ரீலண்டின் ராஜினாமா அனைத்து தரப்பில் இருந்தும் அதிர்ச்சிகரமான எதிர்வினைகளை தூண்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.